ஓம் ஸ்ரீ மகாகால பைரவரே போற்றி போற்றி. உஜ்ஜனி மகாகால பைரவர் வழங்கிய காப்பு கயிறு குறித்த அருளுரை. காலத்தின் அதிபதியாய் மலர்ந்து ஆதி சிவனாரின் அம்சமாய் நிலைத்து எங்கும் மாற்றத்தினை உருவாக்கி வரும் மகாகால பைரவர் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த ஆன்மாக்களுக்கு பூரண ஆசிகள். துவக்கத்திலேயே ஆசிகளை பொழிகின்றேன். ஏனெனில் காலத்தின் பல அங்கங்களில் கலியுகத்தினை நிறைவுறுத்தி சத்தியயுகத்தினை மலர்த்திட எண்ணற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இத்தருணத்தில் அகத்திய மகரிஷிகளின் கடும் அயராத முயற்சிகளினாலும் ஒத்துழைப்பு நல்கிய அன்பு சீடர்களின் இயக்கத்தினாலும் சத்தியயுகம் மலரத் துவங்கி உள்ளது. அன்பு எனும் வாயில் பூரணமாய் திறவு கொண்டு என்றுமே நிலைத்து விரிந்து இயங்க உள்ளது. இனிவரும் காலங்களில் பலரும் இவ்வாயிலின் மூலம் உட்பிரவேசம் கண்டிடுவர். எனில் அதற்கு அறிந்தும் அறியாமலும் உதவிகளை புரிந்திட்ட காரணத்தினால் மகா கால பைரவராகிய யாம் எமது அருளுரையின் துவக்கத்திலேயே ஆசிகளை பொழிந்திட்டோம். உணர்ந்து ஆற்றிய செயல்களுக்கு பூரண ஆற்றல்களை அனைவரும் பெற்று உய்வுற வேண்டும் என்றுமே வாழ்த்துகின்றோம். சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்து விட்ட அன்பு ஆன்மாக்களுக்கு யாம் காவல் தெய்வமாவோம். காக்கும் பைரவராக உருக்கொண்டுள்ள காரணத்தினால் அன்பு வாயிலின் மூலம் சத்திய யுகத்தினில் பிரவேசம் கண்டு மெல்ல மெல்ல கருணை வாயிலினை நோக்கியே பயணிக்கும் அன்பு சீடர்களை காத்து ரட்சித்திட முனைகின்றோம். ஏற்க உள்ள ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் சாதனையானது தீர்க்கமாய் நிறைவேற்றப்படுவதற்கும் ஸ்ரீ சக்கர வழிபாடுகள் தடையின்றி பூர்த்தி அடைவதற்கும் 108 தினங்களும் உங்களுடைய ஆன்மாவும் உயிரும் உடலும் எம்மால் காக்கப்படும் என்றே சத்தியமிட்டு உரைக்கின்றேன். அகத்திய மகரிஷிகளை காக்கும் பொறுப்பேற்றுள்ள யாம் அவரது அன்பு சீடர்களையும் காத்திடுவோம். எனினும் இத்தருணத்தில் இரட்டிப்பு காவல் என்பது அவசியமாகின்றது. அதன் பொருட்டே உஜ்ஜனி எனும் மைய பிந்து பிரதேசத்தினில் குடிகொண்டுள்ள மகாகால பைரவராகிய யாம் அகத்தினில் ஒவ்வொருவருக்கும் காப்பிடுவது போன்றே புறத்தினிலும் காப்பிட்டு காத்துவிட முனைகின்றோம். அதன் பொருட்டே காப்பு கயிறு எனப்படும் ஓர் வஸ்திரத்தினில் எமது ஆற்றல்களை பூரணமாய் பொழிந்து அருளி உள்ளோம். நூலிழை போன்ற காப்பு கயிறு என்பது எந்த ஒரு தீய சக்திகளையும் அருகினில் அண்டாது காத்திடும். மேலும் ஸ்ரீ சக்கரத்தில் ஒடுங்கும் தேவியரையும் காத்திடும். எமது முதன்மை பணி என்பதே ஆதிசக்தியின் ஆற்றல்களை பாதுகாப்பது என்பதாகும். எனினும் இத்தருணத்தில் அனைத்து சக்திகளும் பிந்துவினில் ஒடுங்குவதினால் யாம் சக்தி பீடங்களை காப்பதுடன் சக்தி நிலைகளின் ஒடுக்கத்திற்கும் காவல் காக்கின்றோம். ஆத்ம காயத்ரி சாதனா என்பதன் பொருள் உணர வேண்டும். ஆத்மா எனும் சிவ ஆற்றல்கள் விரியவும் காயத்ரி எனும் சக்தி ஆற்றல்கள் ஒடுங்கவும் ஓர் மையம் என்பது அவசியமாகின்றது. சாதனா என்பதே மையமாகவும் திகழ்கின்றது. இரு வேறு ஆற்றல்களும் கலப்புற்ற பின்னரே
இயக்க மாற்றங்கள் உருவாகும். சிவசக்தியின் பூரண ஆற்றல் கலப்பிற்கும் யாம் காவல் காத்திடுவோம். மேலும் இயக்கமற்ற நிலைகளுக்கும் காவல் புரிவோம். விண்ணுலகினில் நிகழ்வது போன்றே மண்ணுலகினிலும் யுகமாற்றம் நிகழ்கின்றது. மேலும் மானுடர்களின் சிரசினிலும் யுகமாற்றம் நிகழ்கின்றது. அனைத்து புற நிகழ்வுகளும் அக நிகழ்வுகளாக மலர்கின்றது எனில் இத்தருணத்தில் 108 தினங்களும் அதி உன்னத ஆற்றல் கலப்புகளும் மிகவும் உன்னதமான ஆற்றல்களின் இடம் மாற்றமும் அதி உன்னதமான இயக்கங்களும் நடைபெற உள்ளன. இயங்கா தன்மை உருமாறி இயங்கு தன்மையினை ஏற்கும். இயங்கும் தன்மையோ இயங்கா தன்மையினை ஏற்கும். சிவ ஆற்றல்களின் விரிதல்களுக்கும் யாம் பூரண காவல் ஆற்றலாய் நிலைத்திருப்போம். அகத்தியர் நிகழ்த்த உள்ள ஆதிபராசக்தியின் ஒடுக்கத்திற்கு உரித்தான பிந்து யாகத்தினை பூரணமாய் பாதுகாத்து அருளிடுவோம். இறுதியில் அனைத்து வித ஆற்றல்களும் ஆதி விளக்கினில் பிரதிஷ்டை கொள்ளும் வரை எமது பாதுகாப்பு செயல்கள் பன்மடங்காய் நிகழ்ந்தேறிடும். இதே தருணத்தில் புறத்தினில் இப்பூமியின் பஞ்சபூத இயக்கங்களிலும் மானுடர்களின் இயக்கங்களிலும் பெருத்த மாற்றங்கள் உருவாகும். திரைகள் பலவும் நீக்கமடையும். பலரும் பூரண ஞானம் அடைவர். பலரும் பாதாள வாழ்வினையும் ஏற்பர். பூமியின் பிளவுகள் அதிகரிக்கும். எனினும் உருவாகும் உன்னதமான சத்திய யுகத்திற்கு பேராற்றல்களை பொழிந்திட இப்பிரபஞ்ச பேராற்றல்களே காத்துள்ளது எனும் காரணத்தினால் எமது காப்பு சக்தியினை ஏற்று அனைவரும் துல்லியமாய் செயலாற்றி உயர்வான நிலைகளை எய்தக் கடவது. சத்தியத்தினை உணர்ந்து ஏற்க வேண்டும். யாமே அருகினில் பாதுகாப்பாய் நிலைத்திருப்பதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். ஸ்ரீ ஹயக்ரீவர் உருவாக்கிய மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மைய ஆற்றலில் அனைத்து சக்திகளும் ஒடுங்கும் எனில் மகா காலேஸ்வரராக நிலைத்து யாம் ஒடுங்கும் சக்திகளுக்கு பூரண காவலினை அருளிடுவோம். அவ்வகையிலேயே மத்தியில் ஒடுங்கும் சக்திகளை ஒன்று திரட்டி மாமகா சக்தி மண்டல கோபுரத்தின் மையத்தோடும் இணைத்திடுவோம். மேலும் சக்தி மண்டல கோபுரம் அருளுகின்ற சிவ ஆற்றல்கள் எனப்படும் காந்த சக்தியினை ஈர்த்து ஆதி விளக்குகளுக்கு அருளிடுவோம். உஜ்ஜயினி எனப்படும் மத்திய பகுதியே பாரத தேசத்தின் பிந்து நிலையாகும். எமது ஆற்றல்களே காத்து நிற்கும் சக்தியாகும். ஆங்கே ஒடுங்கும் ஆதிபராசக்தியானவர் இறுதியில் ஆதி காமாட்சியினை உள்ளேற்று பூரண ஒடுக்கம் காண்பார். விரியும் சிவனாருக்கும் பூரண ஆற்றல்களை மறைமுகமாய் செலுத்திடுவார். உன்னதமான பற்பல நிகழ்வுகள் உதிக்க காத்துள்ளன. இத்தருணத்தில் பூமியில் எண்ணற்ற மானுட ஆன்மாக்கள் வசித்திருப்பினும் வெகு சிலரே சத்தியம் உணர்கின்றனர். வெகு சிலரே தெய்வங்களின் அருளுரைகளை செவிமடுக்கின்றனர். எனினும் உன்னதங்கள் நிறைந்த ஆன்மாக்களே அருளினை ஏற்க இயலும் என்பதனையும் உணர வேண்டும். எமது காப்பு நிலையினை கரங்களில் ஏற்று உரைக்கப்பட்ட வண்ணம் பூஜிக்க கடவது. பற்பல யுக காலத்திற்கு பூமி செழிப்பாய் நிலைத்து இயங்க வேண்டும் என்றும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றும்
மிகவும் வீரியமான எண்ணங்களை உருவாக்கி ஆழமாய் வித்திட்டு செயல்புரியுங்கள். உங்களுடைய பூஜைகளின் மூலம் உருவாகும் ஆற்றல் பெருக்கம் என்பது 108 சதுர் யுகங்களுக்கும் பரவியே நிலைக்கட்டும். யாமும் காப்பிட்டு காத்திடுவோம். ஆத்ம காயத்ரி சாதனா துவங்கும் முன்னர் காப்பிட்டு எமை வணங்கித் துதித்து செயலாற்றக் கடவது. எமது இருப்பு நிலையினை பூரணமாய் உணர்ந்திடலாம். காக்கும் தெய்வமான மகா காளேஸ்வரரின் அன்பும் காப்பும் நிறைந்த ஆசிகள்.